அனைவருக்கும் வணக்கம். மலையேறுதல் இவருக்கு மிகவும் பிடித்த பொழுதுபோக்கு. அதை கூட அப்போஸ்தலிக்க பணிக்கென பயன்படுத்தியவர். இவர் தந்தை இத்தாலிய சட்டமன்ற உறுப்பினர். ஆனால் அச்சலுகைகளில் ஒன்று ஏதும் இவர் தமக்கென பயன்படுத்திக் கொள்ளவில்லை. ரயிலில் கூட 3ஆம் வகுப்பில் பயணிப்பார். ஏன் என்று கேட்டால் ரயிலில் 4ஆம் வகுப்பு கிடையாதே என்பார். மிகவும் எளிய உள்ளம் படைத்தவர். யாரிடம் காரணி இல்லாமல் நடந்து வருவதை கண்டால் தமது காரணிகளை உடனே தந்து விடுவார். குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தால் தமது அங்கியையோ மேலாடையோ சற்றேனும் யோசிக்காமல் தந்து விடுவார். ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டால், மிகவும் குளிராக இருக்கிறதே, உங்களுக்கு தெரியவில்லையா என்பார். இவர் பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த போது விடுமுறை நாட்களில் இவர் நண்பர்கள் அனைவரும் தம் இல்லம் செல்ல இவர் கல்லூரியை விட்டு அகன்றதாக தெரியவில்லை. ஏன் வரவில்லை என்று கேட்டால், அனைவரும் அங்கே வந்துவிட்டால் இங்கு கல்லூரியை சுற்றி தேவையில் இருப்பவர்களை யார் கவனிப்பது என்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலைப்பொழிவில் கூறிய பேறு பெற்றோர் என்று கூறுவாரே 8 வகையினரை, அனைத்து பண்புகளையும் ஒருங்கே படைத்தவர் இவர் என்று திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் இவருக்கு 1990 அருளாளர் பட்டம் வழங்கும் போது கூறியிருக்கிறார். அவர்தான் நமது அருளாளர் பியர் ஜார்ஜோ பிரசித்தி அவர்கள். இன்னும் சில மாதங்களில் புனிதராக திருநிலைப்படுத்தப்பட இருக்கிறார். இது நமக்கெல்லாம் மிகுந்த பெருமையாக இருக்கிறது. 1901 முதல் 1925 வரை இத்தாலியில் உள்ள டியூரிங் என்ற நகரத்தில் இவர் வாழ்ந்திருக்கிறார். இவர் வாழ்ந்த காலம் சற்றே சிக்கலானது. ஏனெனில் முதல் உலகப் போர் நடந்து கொண்டிருக்கிறது. பாசிச கொள்கை பரவி வந்து கொண்டிருக்கிறது. இவரால் அச்சூழ்நிலையில் தினசரி நற்கருணை பெறுதல் என்பது கூட அரிதான ஒன்றாக அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. அப்படி இருந்தும் இவர் அனுமதி பெற்று தினமும் பெற்றிருக்கின்றார். ஆன்மீகம், அரசியல், சமூகம், மர்மலட்சி, பிறரன்பு என்று அனைத்து கோணத்திலும் இவர் சிந்தித்து அதற்கு ஏற்றாறு போல குழுக்கள், இயக்கங்களில் இணைந்து பணியாற்றி இருக்கின்றார். இவர் பெயரளவில் எந்த ஒரு இயக்கத்திலும் உறுப்பினராக இருந்ததில்லை. அனைத்திலும் துடிப்புடனும் விவேகத்துடனும் செயல்பட்டிருக்கிறார். இவர் திருத்தந்தை 13ஆம் சிங்கராயரின் ரொவரம் நொவரம் என்ற சுற்றுமடலில் உள்ள கருத்துக்களை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதற்காக ஒரு நாளிதழை உருவாக்கியிருக்கிறார். அதன் பேர் மொமெண்டோ. இது மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றது. பின் 1918 புனித வின்சென்ட் பால் சபையில் இணைந்திருக்கிறார். அளப்பரிய பணியாற்றி இருக்கின்றார். யார் யாருக்கு உதவிகள் தேவைப்படும், எவ்வளவு செய்ய வேண்டும், எப்போது தேவைப்படும் என்பதை குறித்து இவர் ஒரு ஏடு வைத்திருந்திருக்கிறார். அந்த ஏட்டை இவரை பராமரித்து வந்திருக்கிறார். பின் நாட்களில் இவர் பாப்புலர் கட்சி என்ற ஒரு கட்சி, அதாவது திருத்தந்தையின் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு கட்சி, இதிலும் இவர் உறுப்பினர். பின்பு ஆலயத்தில் ஒரு பேரணி நடைபெற்றுக் கொண்டிருந்திருக்கிறது. அது அடக்குமுறை எதிர்த்து நடைபெற்ற பேரணி. அதிலும் இவர் கலந்து கொண்டு சிறையில் சென்றிருக்கிறார். அப்போது கூட இவர் தந்தை இத்தாலிய சட்டமன்ற உறுப்பினர் என்பதால் இவருக்கு சலுகைகள் வழங்கப்பட்டன. அவர் அதை எதிர்த்திருக்கிறார். மேலும் 1924 முதுகு தண்டுவட தொற்று நோயால் இவர் பாதிக்கப்பட்டிருந்திருக்கிறார். அச்சூழ்நிலையிலும் தன் சகோதரி லுசியானா அவர்களை அழைத்து தமது ஏட்டை காண்பிக்க சொல்லி யாருக்கெல்லாம் உதவி உடனடி தேவை என்பதை குறித்து தமது செயலிழந்த கரங்களால் குறிப்பு கொடுத்திருக்கிறார். அத்துணை பேறு பெற்றவர்தான் இந்த அருளாளர் அவர்கள். மேலும் பாக்ஸ் ரொமனா என்று ஒரு இயக்கம் உருவாவது போல் தெரிந்தது இத்தாலியில் உள்ள டியூரிங் நகரத்தில். அது எதை அடிப்படையாக கொண்டது என்றால், உலகளாவிய கிறிஸ்தவ மாணவர்களை ஒன்றிணைப்பதாகும். இவர் அதை பற்றி என்ன கூறுகிறார் என்றால், நாம் பிறருக்கு உதவுவதன் மூலம் அமைதியை விதைக்கின்றோம், அமைதியை விதைப்பதன் மூலம் அனைவரும் கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகள் ஆகிறோம் என்று சொல்லி இந்த பாக்ஸ் ரொமனா என்ற இயக்கம் உருவாவதற்கு இவர் மிகுந்த அளவில் உழைத்திருக்கின்றார். பிறருக்கு ஓடி ஓடி உழைத்ததால் தான் இவருக்கு அந்த முதுகு தண்டுவட தொற்று நோய் ஏற்பட்டிருக்க கூடும் என்று மருத்துவர்கள் கருதினார்கள். ஆனால் இவர் சற்றேனும் அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. பின்பு கூட தாம் இறப்பதற்கு 6 மாதத்திற்கு முன்பு இராணுவ தேர்வில் வெற்றி பெற்றிருந்திருக்கிறார். அதற்கும் பயிற்சிகள் மேற்கொண்டிருந்திருக்கிறார். நான் செல்வேன், உழைப்பேன், நாட்டின் எல்லையை பாதுகாப்பேன் என்று கூறியிருக்கிறார். இப்படி ஒரு இளைஞர் இத்தனை வகைகளில் பேறு பெற்றவராக ஆன்மீகம், அரசியல், மறுமலர்ச்சி, பிறரன்பு என்று அனைத்து செயல்களையும் ஒருங்கே செய்தும் சற்றேனும் ஓய்வெடுக்காமல், சற்றேனும் சிந்திக்காமல் இத்துணை மிகுதியாக உழைத்த ஒரு புனிதரை நான் இப்போதுதான் முதல் முறையாக பார்க்கிறேன். இவரை பெற்றிருப்பது நம் சபைக்கு மிகவும் பெருமை. இவரது வழியை நாம் பின்பற்றுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளை பெறுவோம். நன்றி.